பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் என்னாகும் புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகி ஒரு குறித்த காலத்திலே அதை ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் பல காரியங்களை இங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 15வது அதிகாரத்திலிருந்தே ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே தங்குகிறதான மேகத்தை குறித்து வேதம் சொல்கிறது. பகலில் இருந்த மேகம் இரவில் அக்கினியாக காட்சியளித்தது. வனாந்திரத்தில் இஸ்ரவேலருக்கு வாக்களித்த நன்மையாகவும் பாதுகாவலாகவும் வழிகாட்டுதலாகவும் அடையாளமாகவும் அது இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் பாளையத்தை விட்டு புறப்படுதல் அல்லது தங்கியிருத்தல் ஆகியவற்றை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களான மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இவற்றை கொண்டு முடிவு செய்ய வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. எனினும் தேவனுடைய வழிகாட்டுதலும் மனிதனுடைய ஞானம் திட்டமிடுதல் ஆகியவற்றை புறக்கணித்து விடவில்லை. வனாந்திரத்தில் மக்கள் வசதியாக பாளையமிட்டு தங்கும் இடங்களை காட்ட தங்களுடன் இருக்கும்படி மோசே ஓபாவிடம் கேட்டதை குறித்து இங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிவதும் அவருடைய சித்தத்தின்படி நடப்பதும் தெய்வீக வழிகாட்டுதலுடன் நம்முடைய ஞானத்தையும் அடிப்படையாக கொண்டது என்று வேத வசனத்திலிருந்து அறிகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வழிகாட்டுதலை மிக முக்கியமாக நாம் கைக்கொள்ள வேண்டும். 10வது அதிகாரத்திலே வெள்ளி பூரிகைகள் முழங்குவதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சபை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகள் செய்து கொள்வாயாக என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எப்படி அந்த வெள்ளிப்பொறிகள் செய்ய வேண்டும், எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். தொடர்ந்து இஸ்ரவேலர் சீனாய் மலை விட்டு புறப்படுதலை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியில் 30ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலே உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவுகூரப்பட்டு உங்கள் பகைவருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் பூரிகைகளை முழங்குவது போல ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த துதிகளை எழுப்பும் பொழுது எல்லா சத்துருடைய கிரியைகளுக்கும் நாம் நீங்களாக்கி விடுவிக்க முடியும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து 11வது அதிகாரத்திலே ஏதோ ஆண்டவரிடத்திலிருந்து காடைகள் கடந்து வருவதை குறித்து பார்க்கிறோம். 3 நாள் பிரயாணம் பண்ணிய உடனேயே ஜனங்கள் முறுமுறுக்கவும் குறை சொல்லவும் தொடங்கினார்கள். ஏனெனில் அங்கே சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாக இல்லை. மிக விரைவில் அவர்கள் தேவன் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தமது வல்லமையுள்ள புயத்தால் விடுதலை செய்ததை மறந்துவிட்டார்கள். அவர்கள் தேவன் மேல் முழு விசுவாசம் வைக்காமலும் தங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்காமலும் இருந்தார்கள். எனவே அவர்கள் மேல் தேவனுடைய கோபத்தையும் நியாய தீர்ப்பையும் அதை கொண்டு வந்து விட்டதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு தியாக பலியாக உயிர் பெற்றதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அந்த சிலுவையிலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தொடர்ந்து 12வது அதிகாரத்திலே மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு எதிர்த்து நிற்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். மோசே ஒரு எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்தது ஒழுக்க நெறியின்படியோ சட்டப்படியோ தவறல்ல. ஆனால் மீரியாமும் ஆரோனும் மோசேக்கு எதிராக இங்கே பேசுவதை குறித்து பார்க்கிறோம். இங்கே 3வது வசனத்தில் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்பட்டபடி உலகத்தில் உள்ள எல்லா மனிதரை காட்டிலும் மோசே அதிக சாந்தம் உள்ளவன். சாந்தம் என்பது கர்த்தருடைய நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன் என்ற குணத்தை குறிக்கிறது. கர்த்தர் சாந்தம் உள்ள தேவன். அவர் தன்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அழைக்கிறார். அந்த சாந்த குணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சாந்தத்தோடு செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாந்தம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் முக்கியமான ஒரு குணம். வேதம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். இதோ ஆண்டவரிடம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாமும் நமது வாழ்க்கையில் கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் இல்லத்தின் மீதும் குடும்பத்தின் மீதும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.